ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சுண்டைக்காயை வச்சு ஒரு குழம்பு செய்வோம். வாங்க. அதுக்கு தேவையான பொருள் 150 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பூண்டு, 3 தக்காளி, 2 வெங்காயம் எல்லாத்தையும் வச்சு இன்றைக்கி சுண்டைக்காயை அரைச்சி போட்டு குழம்பு வைக்க போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றி அதில் கடுகு வெந்தயம் போட்டு அது பொரிஞ்ச உடனே வெட்டி வச்ச வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக விட்டுருவோம். அது வெந்த உடனே சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி அதை அரைச்ச உடனே போட்டுறணும், இல்லைன்னா கருப்பாயிடும். அதனால் போடும்போது அரைங்க. அரைச்சி போடுறதுனால குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அது நல்லா குடல் புண்ணெல்லாம் ஆற்றிடும், நல்லா ஜீரண சக்தி கொடுக்கும், உடம்புக்கு அவ்வளோ நல்லது சுண்டைக்காய். அதனால் அதை மாதம் 2 தடவையாவது வச்சு சாப்பிடுங்க. குழந்தைங்க சாப்பிடலைன்னு அப்படியே விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். கசக்குன்னு நினைக்காதீங்க. அதுக்கு புளியை கொஞ்சம் மிக்சியில் போட்டு, தேங்காய் கொஞ்சம் போட்டு, தக்காளி போட்டு நல்லா எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டைக்காய் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு மசால் தூளையும் போட்டு அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அப்புறமா நம்ம அரைச்சிட்டு வந்ததை அதிலேயே ஊற்றிடுவோம். அதுவும் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். நல்லா கொதித்து வரையும் மல்லி இலையை போட்டு இறக்கிட்டு அப்புறம் சூடான சாதத்தில் அது குழம்பு ஊற்றி நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.